நம்மிலும் மேன்மையானவங்களா நினைக்கணுமா? எல்லாரும் திருக்குறள் தான் பெருசா பேசிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா பைபிளுடைய மேன்மையான வார்த்தைகளை வெளியே கொண்டு போகவில்லை. மற்றவங்களை நம்மிலும் என்ன செய்யணுமா? மேன்மையானவங்களா நினைக்கணுமா? ஆமென். உங்க ஒவ்வொருவரையும் நான் என்னிலும் மேன்மையானவளாய் நினைக்கிறேன். நீங்களும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை விட நான் பெரிய ஆள் நினைக்காதீங்க, உங்களை விட உங்க பக்கத்துல இருக்கிற ஆள் பெரிய ஆள் நினைங்க. ஆமென். ஆனா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா தான் இருக்க முடியும். அதனாலதான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதே கிடையாது. How are you? I am always well, you are always well. You are doing always well. In Christல நீங்க எப்படி நல்லா இருக்கீங்கன்னு கேட்பீங்க. அதே கெட்ட வார்த்தைன்றேன். கெட்ட வாய் பேசினாதான் கெட்ட வாய் நினைக்காதீங்க. கர்த்தருடைய விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். விசுவாசம் இல்லைன்னா பேசக்கூடாதுன்றேன். இதுதான் பைபிள். சொல்லுங்க, விசுவாசித்தேன். இங்க பாருங்களேன், உங்க வாயை இப்ப நல்லா பயன்படுத்தணும். சாப்பிடும் போது சாப்பாடுக்கு மட்டும் வாயை திறந்துட்டு அமைதியா இருந்தீங்கன்னா இந்த கேம்ப் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல வாய் உங்களுக்கு திறக்கும். நீங்க என்ன செய்றீங்கன்னா சத்தியத்தை கேட்கும் போது வாயை இறுக்கமா வச்சுட்டு சாப்பிடும் போது அப்படி பேசிக்கினே இருக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, பவுல் சொல்றார், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா பேசவே வேண்டாம். ஏன்னா அவன் சொன்னபடி ஆகும்னு மார்க் 11:23-24 சொல்லுகிறது. பழைய ஏற்பாடு என்ன தெரியுமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? நீங்க சொல்றத தேவன் செய்கிறார். யோசுவாவின் சேனை நீங்க. ஜோசுவா சொல்லிதான் தேவன் சூரியன் சந்திரன் நிறுத்தினாரே தவிர தேவன் ஜோசுவாட்ட போய் நீ சூரியன் சந்திரன் நிறுத்துன்னு சொல்லல. ஜோசுவாவின் சேனை நீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவன் சொன்னபடி ஆகும். மார்க் 11:23-24 தெளிவா எழுதியிருக்கு. அப்ப அந்த அவன் இடத்துல உங்க பேரை போட்டிருக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்றது நடக்குது. சொல்லுங்க, நான் சொல்றது நடக்குது. அதற்கு காரணம் கிருபையின் இயேசு உங்களுக்குள்ள வாழ்கிறார். அதற்கு காரணம் ஜீவாதிபதி உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதற்கு காரணம் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த பாருங்களேன், பாஸ்டர்ஸ்க்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். நீங்க மைக்க பிடிக்கும் போது உங்க கை மட்டும் மைக்க பிடிக்கல, ஹோலி ஸ்பிரிட்டுடைய கை, பிதாவுடைய கை, இயேசுடைய கை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க மைக்க பிடிச்சு பாருங்க. ஆமென். நீங்க ஊழியம் செய்யும் பொழுது நீங்க தனியா இல்ல. நான் இப்ப தனியா இருந்து ஊழியம் செய்யல. பிதா, இயேசு, ஆவியானவர், நான், தேவதூதர்கள், சகல பரிசுத்தவானுடைய ஆவியோடு இணைந்திருக்கிறோம். அதனாலதான் இப்படி சிரிச்ச முகமா நான் இருக்கிறது காரணம், வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா நடந்துட்டு இருக்கனால சிரிச்சிட்டு இருக்கல. நான் சிரிச்சிட்டு இருக்கனால வாழ்க்கையில இருக்கிற தப்பான விஷயம் சூப்பரா மாறும். எனக்கு நிறைய வந்ததுனால நான் ஐஸ்வர்யவானா மாற போறது இல்ல. 2 கொரிந்தியர் 8:9 நான் ஏற்கனவே ஐஸ்வர்யவானா மாறிட்டேன். இதெல்லாம் டிப்ஸ். நான் வியாதி சுகமாகறனால நான் சுகமாகல. என் இயேசு என்றைக்கு என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார் என்று நான் விசுவாசித்தேனோ அன்றே என் ஆவியிலே நான் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டேன். நீங்க அறுவடை பண்ணுங்க. எவ்வளவு அறுக்க முடியுமோ அறுத்துட்டே இருங்க. வாழ்க்கையில அறுக்காதீங்க, அறுவடை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்னா, ஓசூர்ல ஊழியம் செய்யும் பொழுது, நேற்று ஓசூர்ல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பிலே கருத்தரங்கிலே பேசினோம். அந்த முந்தின நாள் நைட் என்னை அழைத்த பாஸ்டரையும் பாஸ்டமாயும் உட்கார வச்சு ஹோட்டல்ல 3 மணி நேரத்துக்கு மேல ஊழியம் செஞ்சேன். அப்ப ஆவியானவர் சொன்னார், நீங்க ஊழியம் செஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஊழியத்துல ஸ்டேஜில் நிக்கிற உற்சாகம் வீட்டுல இல்ல. ஏன் அப்படின்னா ஒரு எம்டினஸ். நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சி ஊழியத்துல இல்ல. இதே போல உங்களுக்கு சொல்றேன், நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சி உங்க பிள்ளைங்கிட்ட இல்லாம இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சி உங்க பிசினஸ்ல, உங்க தொழில, உங்க பொருளாதாரத்துல இல்லாம இருக்கலாம். அதனால ஒரு எம்டினஸ் உங்களுக்கு வரும். என்ன ஊழியம் செஞ்சு என்ன, நானும் இந்த வருஷம் சரியாயிரும், அடுத்த வருஷம் சரியாயிரும் பாக்குறேன். நியூ இயருக்கு மேல நியூ இயர் தான் வருது. வாக்குத்தத்த அட்டைக்கு மேல வாக்குத்தத்த அட்டையா நிரம்பி இருக்கு. வாழ்க்கையில ஒண்ணுமே வெளிப்படலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு எம்டினஸ், ஒரு விதமான ஒரு எம்டினஸ் நீங்க அனுபவிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமா நான் சொல்றேன், உங்க சபை 100 பேர்ல இருந்து 1000 பேர் ஆன பிறகு ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது சந்தோஷம் போயிடும். அது எப்படா 10,000 மாறும்னு நினைப்பீங்க. அது ஆகிறக்குள்ள அந்த 10,000 வந்தாலும் சந்தோஷம் வரும். அது பிறகு எப்போ 1,00,000 மாறும் நினைப்பீங்க. இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? திரியேக தேவனுக்குள்ளே நீங்கள்
கூர்ந்து கொண்டே இருப்பது, மகிழ்ந்து கொண்டே இருப்பது. பிதா, தேங்க்யூ லார்ட். பிதா, இயேசு, ஆவியானவருக்கு நடுவுல நீங்கள் கொஞ்சப்படுவது, அவருடைய நேசத்தை அனுபவிப்பது. ஆமென் சொல்லுங்க. பிதா, இயேசு, ஆவியானவர் இணைந்து நம்மை போல ஒருத்தனை உண்டாக்கணும் சொல்லிதான் மனுஷனை உண்டாக்கினார். நம்மை போல உண்டாக்குவோமாக. நீங்க யார் தெரியுமா? தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல். நீங்க அதை நினைச்சு தேவனுடைய அன்பின்குள்ள, தேவனுடைய கிருபைக்குள்ள, பிதாவின் அன்புக்குள்ள, எல்லாம் சொல்லுங்க, பிதாவுடைய அன்புக்குள்ள, இயேசுவினுடைய கிருபைக்குள்ள, சொல்லுங்க, இயேசுவினுடைய கிருபைக்குள்ள. எவ்வளவு பொறுமை தேவைப்படுது பார்த்தீங்களா? நான் அன்பின் அப்போஸ்தலர் இல்லைன்னா பொறுமை இழந்திருப்பாங்க மற்ற ஊழியக்காரங்கண்ணா. உங்களுக்கு புரியுதா? பிதாவின் அன்புக்குள்ள, சொல்லுங்க, இயேசுவின் கிருபைக்குள்ள, பரிசுத்தாவினுடைய ஐக்கியத்துக்குள்ள நான் கலிகூர்ந்து கொண்டே இருப்பேன். இதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி இஸ் என்ஜாயிங் இன் ட்ரினிட்டி. கிறிஸ்தவம் என்பது திரியேக தேவனுக்குள்ளே கலிகூர்ந்து கொண்டே இருப்பது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா பவுலும் சீலாவையும் போல உங்களை உள்காவல் அறையிலே தலைகீழ தொங்க விட்டாலும் அந்த ரெண்டு காலுடைய சங்கிலியை வச்சே அடிச்சு அடிச்சு மியூசிக் போட்டு நீங்க ஆண்டவரை வொர்ஷிப் பண்ணி அந்த சிறைச்சாலை இருக்கிற எல்லா கதவுகளையும் சங்கிலிகளையும் அந்த ஆராதனையினாலே அறுத்தெறிந்து தேவனுடைய மகிமையை நீங்க சிறைச்சாலையிலும் வெளிப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க இந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்க வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க சந்தோஷத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த சந்தோஷம் உங்களை விட்டு எடுபடவே எடுபடாது. சொல்லுங்க, இயேசு சொன்னாங்க, சொல்லுங்க, இயேசு சொன்னாங்க, உலகம் தர முடியாத சந்தோஷம். பரிசுத்த பத்தி என்ன போட்டு பாருங்களேன், ஜாய் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ரோமர் 14:17 எதுங்க தேவனுடைய ராஜ்யம்? நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே சந்தோஷத்தை உண்டாக்குகிறார். நீங்க கிறிஸ்டியன் லைஃப்ல சந்தோஷத்தை உண்டாக்குறது இல்ல, பரிசுத்தாவியானவர் நீங்க ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள பிதாவின் சந்தோஷத்தை, இயேசுவின் சந்தோஷத்தை உங்களுக்குள்ள உண்டாக்குறாரு. நீங்க பெர்க்மன்ஸ் ஃபாதரை பார்த்திருக்கீங்களா? ரான் கெனாலியை பார்த்திருக்கீங்களா? அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க பாருங்களேன், அப்படி இருக்காங்க பாருங்களேன். அதெல்லாம் சும்மா கிடையாது. நம்ம இப்ப இருக்கிற வொர்ஷிப் லீடர்ஸ்ல இருக்கோ இல்லையோ, ஒரு 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 அந்த சாமியார் பேர் என்ன? நேத்து ஒரு சாமியார் அந்த கைலாசத்துல இருக்காரு, நித்திய ஆனந்தம். அவர் எப்படி பைபிள்ல இருந்து பேர் வச்சிருக்காரு பாரு. எங்க நித்தியானந்தம் பைபிள் பேரா இல்லையா பாஸ்டர்? இல்லையா? பைபிள் இருக்குல்ல, நித்தியானந்த பிதா யாரு? அதான் அவர் போய் கை காமிச்சுட்டே இருக்கேன், எனக்கே தெரியல. சொல்ல வேண்டாமா? அவங்களா சொல்றது. என்னையா நீங்க சார் என்ஜாய் பண்ணுங்க பாஸ்டரா, நீங்க ரொம்ப தேவ மனிதனா மாறுவீங்க. ஆமென். நான் என்னடா நித்தியானந்தம் நித்தியானந்தம், இதான் ப்ராஃபட்டிக்கல் மூவ். நீங்க அதான் அவருக்குள்ள இருந்துட்டீங்க வச்சுங்களேன். எங்க சர்ச்சில் ஜோக் அடிப்பேன், பாஸ்டர் சீரியஸா இருப்பாங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. இந்த ஜோக்கு கூட அவங்க வீட்டில் நடந்திருக்குங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து எனக்கு தெரியாம என்னை சொல்லி நீங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. நான் பேசுற சில விஷயம் வீட்டில் சண்டையா மாறிடுச்சு. பாஸ்டர் எங்க பெட்ரூம்ல பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க, எல்லாருக்குள்ளயும் நல்ல ஒரு ஆவியானவர். நீங்க பேசுறதை கேட்டு நம்மகிட்ட சொல்லிடுவாரு, நம்மகிட்ட பேசுறதை கேட்டு உங்ககிட்ட சொல்லிடுவாரு. சரவணன் பையனா? ஓகே, சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. இல்ல நம்ம கம்யூனிட்டி எதுனா சீரியஸா இருந்தா சரி வராது. அதான் ஆமென். சந்தோஷமா இருக்கணும். ஆமென். அன்பின் அறுவடை, ஹார்வெஸ்ட் ஆஃப் லவ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அன்பின் அறுவடை. அன்பின் தேவன் உங்களுக்கு நிறைய அறுவடையை தருகிறார். 1 கொரிந்தியர் 12:31 இப்படி இருக்க
முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். I will show more excellent way. More excellent way. உங்களுக்கு ஒரு அதிகம் மேன்மையான ஒரு வழியை காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க பல சத்தியத்தை கேட்டிருப்பீர்கள், பல வெளிப்பாடுகளை அறிந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு அதிக மேன்மையான வழியை காண்பிக்க போகிறார். சொல்லுங்க, சொல்லுங்க, அதிக மேன்மையான வழியை காண போகிறோம். நீங்க இன்னைக்கு அதிக மேன்மையான ஒரு வழியை கண்டு அதிலே இனிமேல் நீங்கள் பிரயாணம் செய்ய போறீங்க. உங்க வாழ்க்கையிலே அதிக மேன்மையான காரியங்கள் நடக்க போகிறது. ஏனென்றால் உங்களுடைய பாதை அதி மேன்மையான பாதையா இருக்கிறதினால் நீங்கள் போய் சேருகிற டெஸ்டினேஷன், அந்த இடம், சேரும் இடமும் அதிக மேன்மையான வழியா இருக்கும். நான் என் சொந்த கதையை பேச வரவில்லை, என் சோக கதையை நான் பேச வரவில்லை. உங்களையும் என்னையும் வாழ்வழித்த தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். சாட்சிகள் தேவைப்படும் போது சொல்லுகிறேன். மற்றபடி தேவன் சொல்லுக, தேவனுடைய ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி என் சத்தத்தை ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்து ஆம்பிளிஃபையர் மூலம், இந்த மைக் மூலம் அங்கே அனுப்புகிறதோ, இந்த வாயை தேவன் பயன்படுத்துவாராக, இந்த உடலை ஆவியானவர் பயன்படுத்துவாராக, இந்த ஆத்துமாவை இயேசு பயன்படுத்துவாராக, என் ஆவியை பிதா பயன்படுத்துவாராக. இவர் வந்திருக்கிற ஊழியர்களே, நாளைக்கு நீங்க எங்க ஊழியம் செஞ்சாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த வேலையை செய்தாலும், கர்த்தர், பிதா, ஆவியானவர், ட்ரினிட்டிக்குள்ள இருக்கிற டிவைனிட்டி, ட்ரினிட்டிக்குள்ள இருக்கிற டிவைனிட்டி, ட்ரினிட்டிக்குள்ள இருக்கிற டிவைனிட்டி, திருத்துவத்துக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தன்மை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா, உங்களுக்குள்ள இருக்கிற சரீரத்திலிருந்து தேவன் வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் ஒரு ஆவியின் மனிதன், நீங்கள் ஒரு சரீர மனிதன் அல்ல. You are a spirit, you have a soul, you are living in this body. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதன், நீங்கள் ஆத்மாவை உடையவர்களாய் இந்த உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், நீங்க ஆவியா இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆவியா இருக்கிறார், கிறிஸ்து ஆவியா இருக்கிறார். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரே ஆவியா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்ன சொல்லுங்க? அன்பின் அறுவடையிலே அதிக மேன்மையான வழியை இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ள போகிறேன். கற்றுக்கொண்டவராய் மட்டுமல்ல, பெற்றுக்கொண்டவராய் செல்ல போகிறேன். மகிமையின் மாற்றம் உண்டாக போகிறது, மகிமையின் ஏற்றம் உண்டாக போகிறது. உங்களுக்குள்ளே நல்ல மாற்றம் மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே நல்ல ஏற்றம் உண்டாக போகிறது. ஆமென். சரவணனுக்குள்ள, இங்க வந்திருக்க ஜான் வெஸ்லி பாஸ்டருக்குள்ள, இங்க இருக்கிற ஜான் சாலமனுக்குள்ள, இங்க இருக்கிற ராஜன் பாஸ்டருக்குள்ள, எனக்கு தெரிஞ்ச பெயரை மட்டும் சொல்றேன், தெரியாத உங்களுக்கு தேவனுக்கு தெரிந்த எல்லா பெயர்களுடையவர்களே, கர்த்தர் வழங்கும் புதிய நாமத்தினால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெயரை வைக்க விரும்புகிறார். ஆபிரகாமுடைய அப்பா வைத்த பெயர் ஆபிராம், ஆனால் ஆபிரகாமை அழைத்த தேவன் வைத்த பெயர் ஆபிரகாம். சாராயுடைய அப்பா அம்மா வைத்த பெயர் சாரா, ஆனால் தேவன் வைத்த பெயர் சாராள். ஹல்லேலூயா. நீங்கள் அவர் கொடுக்கிற நாமத்தினால் அழைக்கப்படுவீர்கள். உங்க அப்பா அம்மா ஒரு பெயர் வச்சிருக்கலாம். ஒருவேளை உங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் அவர்கள் தேவனால் அந்த பெயரை வச்சிருக்கலாம், அது கரெக்டா இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாத நாட்கள் ஒரு பெயர் வச்சிருந்தா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை வழங்குவார். அதிக மேன்மையான வழியை நீங்கள் இன்றைக்கு காணப்போகிறீர்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அன்பு இல்லாதவன். நல்லா சொல்லணும், சரியா? ஐயா பின்னாடி முன்னாடி எல்லாம் சொல்றேன், நல்லா சொல்லுங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாக அல்ல, அன்பாகவே இருக்கிறார். Hallelujah. Not God has love, but God is love. Hallelujah. தேவனிடத்திலே அன்பு உண்டு என்று சொல்ல நான் வரவில்லை. என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். Hallelujah. Not God has love, but God is love. Hallelujah. Amen. அன்பில்லாதவன் தேவனை அறியான், காரணம் தேவன் அன்பாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள அன்பு இருக்குன்னா உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். உங்களுக்குள்ள தேவன் இருந்தால் அன்பு இருக்கும்.
அதனாலதான் இந்த ஆவியுடையவர் என்பதை கனிகளினால் அறிய முடியுமே தவிர டேலண்ட் அண்ட் கிஃப்டால் அறிய முடியாது. Everybody has talent. ரகுமான் talent வேற லெவல், இளையராஜாக்கு talent வேற லெவல். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரூட் மூலமா உங்களுக்குள்ள God spirit இருக்குது என்பதை அறிய முடியும். அதுல ஆவியின் கனியில ஒரு ஃப்ளேவர் லவ். ஆவியின் கனியோ எப்படி தொடங்குது பிரதர்? கலாத்தியர் 5 கடைசியில் இருக்கலாம். எப்படி தொடங்குது? ஆவியின் கனியின் முதல் டேஸ்ட், ஃப்ளேவர் ஒரே ஒரு ஃப்ரூட் தான், ஒருமை. நாட் ஃப்ரூட்ஸ், நாட் 9 ஃப்ரூட்ஸ், 1 ஃப்ரூட் பட் 9 ஃப்ளேவர்ஸ். ஒரே ஒரு கனி 9 சுவைகளை கொடுக்கும். நீங்க நவரச நாயகன், நீங்க தான்யா. உங்களை நவரச நாயகனா, நீங்க உடனே கார்த்திக் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. நவரச நாயகனா தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருந்து அன்பு வெளிப்படும், உங்களுக்குள்ள இருந்து பொறுமை வெளிப்படும், உங்களுக்குள்ள இருந்து சமாதானம் வெளிப்படும், உங்களுக்குள்ள இருந்து நீடிய சாந்தம் வெளிப்படும், உங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொரு சொல்லப்பட்டிருக்கிற மகிழ்ச்சி வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஆவியின் கனியிலே முதல் சுவை அன்பு. இப்ப ஆண்டட்ட போய் நீங்க ஃப்ரூட் வேணும்னு கேட்டார்னா ஆப்பிள் தர மாட்டாரு, லவ் தருவார். ஆனா சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் சொன்னார், 17 வயசுல தீர்க்கதரிசன வரம் பெற்றேன். ஆண்டவர் சொன்னார், இந்த கிஃப்டை வச்சு வித்து வியாபாரம் பண்ணாத, பிசினஸ் வேணா தனியா பண்ணிக்கோ, ஊழியத்தை பிசினஸா பண்ணாத. உன் பிசினஸ் ஊழியமா பண்ணு. எப்படி? I am doing my business as a ministry. I am doing ministry as a ministry. உங்களுக்கு புரியுதா? நான் பிசினஸ் பண்றேன் ஊழியமா. நான் சம்பாதிக்கல நிறைய இது மற்றவங்க தான், அதை சந்தோஷப்படுறேன், கொடுத்து களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ உங்க முகம் இப்படி ஆயிருயா? உங்களுக்கு அப்படியா இருக்காது, அசிங்கமா இருக்கு. நீங்க சிரிச்சா அழகா இருக்கீங்களா? நீங்க கோவப்பட்டா அழகா இருக்கீங்களா? எந்த கேமராமேனாவது வந்து கோவப்படியா அது வெற்றிமாறன் சொல்லுவான். நீங்க எப்படி சொல்லுவீங்க? எந்த கேமராமேனாவது வந்து சிரிங்க பார்க்கலாம். ஏன்னா அழகு உங்க சிரிப்புல தான் இருக்குது. இந்த உலகம் தர முடியாத சந்தோஷம் நம்ம கிறிஸ்தவங்கிட்ட தாங்க இருக்கு. இந்த ஸ்தேவானுடைய முகம் இருக்குல்ல, ஸ்தேவானுடைய முகம் கல்லெறியப்பட்டா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து எறிறீங்க. ஆனா பைபிளை போட்டுக்க முகம் தேவ தூதன் முகம் போல பிரகாசித. நம்மளை தூக்கு மேடையில இயேசுக்காக ஏத்துனா கூட ஸ்தேவானுடைய முகம் மாதிரி தான் அப்படி இருக்கணும். பயமே இருக்காது. ஹல்லேலூயா. வடிவேல் ஜோக்கு பார்த்தாங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற பிரகாசத்தின் சந்தோஷத்தை பார்த்தா உங்க மூலம் சுவிசேஷத்தை அறியணும். உங்களுக்குள்ளதான் நித்திய ஆனந்தம் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. என்கிட்ட அன்பு இருந்துச்சுன்னா தேவன் இருக்கிறான்னு அர்த்தம். தேவன் இருந்தா அன்பு இல்லாம இருக்காது. இப்ப நீங்க யாரனாலும் பாத்துக்கோங்கய்யா. நீங்க உடனே நல்லா சொல்றேன், தீர்க்கதரிசனம் வர சொல்றதுனால அதான் இப்ப பார்க்க போறோம். பயங்கர கிஃப்ட் ஆபரேட் ஆகும், பயங்கர டேலண்ட் வெளிப்படும். டான்சிங் பிரேயர், ஜம்பிங் பிரேயர், ஸ்விம்மிங் பிரேயர் வந்துச்சா? வந்துடும், சீக்கிரம் வந்துடும். ஸ்விம்மிங் பிரேயர், ரோலிங் பிரேயர், அப்படி வில்ற பிரேயர், பென்னிகின் பிரேயர், அப்படி வில்ற பிரேயர், நின்ன இடத்துல அசையாத பிரேயர். வேற என்னலாம் இருக்கு? நைட் பிரேயர், மார்னிங் பிரேயர், ஈவினிங் பிரேயர், செயின் இல்லாத பிளாஸ்டிக் பிரேயர். எந்த பிரேயர் பண்ணாலும் உங்ககிட்ட லவ் இல்லைன்னா யூ ஆர் நத்திங். நான் சொல்லல, உங்ககிட்ட இருக்கிற பைபிள் சொல்லுது. நான் சொல்லல, உங்ககிட்ட இருக்கிற பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13 நல்லா வாசித்து பாருங்க ஐயா. ஹல்லேலூயா. நீ சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. தேவன் என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் அறிய ஆரம்பிக்க வேண்டும். சொல்ல மாட்டீங்களே சரியா? நேத்தெல்லாம் ஒரு சின்ன சர்ச்சு தான், என்ன கலக்குனாங்க. இல்ல சரியா சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க. தேவன் நம்ம மேல வச்சுக்கிற அன்பை
அறிய ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கடவுள் உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிஞ்சிட்டீங்கன்னா உங்க பிரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடும். உங்க வர்ஷிப் ரொம்ப பிரசன்ஸா மாறிடும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிசினஸ் செழிப்பா மாறிடும். உங்களுடைய துன்பத்தின் நடுவிலே தேவனுடைய இன்பத்தை அனுபவிப்பீர்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தோடு கூடிய பொறுமையினாலே உடைத்தெழும்புவீர்கள். உடைத்தெழும்புவீர்கள். தடை இயேசுவின் நாமத்திலே உடை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் மேல எங்க அப்பா அன்பு வச்சிருக்கிறாங்க. இந்த உலக அப்பா உங்களை புறக்கணித்திருக்கலாம், இந்த உலக அம்மா உங்களை புறக்கணித்திருக்கலாம், சிநேகிதர்கள் உங்களை புறக்கணித்திருக்கலாம், நீங்கள் அழகா இல்லை என்று சிலர் புறக்கணித்திருக்கலாம், உங்க அப்பா அம்மா சொன்னபடி நடக்கவில்லை என்று உங்களை விரோதித்திருக்கலாம். ஆனால் மாறாத தூய பரிசுத்த தேவனின் அன்பு உங்கள் மேல் இருக்கிறது. உங்கள் மேல் தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிசாசு சொல்வான், உன்னை தேவனுக்கு பிடிக்கல, உன்னை தேவனுக்கு பிடிக்கல, நீ தேவனுக்கு பிரியமானவன் இல்ல. உங்க செயலால் தேவன் உங்களை நேசிக்கவில்லை. உங்கள் செயலுக்கு முன்பாகவே, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, இது வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாகவே அந்த அன்பு உங்களை கண்டது. அந்த தெய்வம் உங்களை கண்டார் அன்பாக. நீங்க வானமும் பூமியும் உண்டாக அந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களை கண்ட தேவ அன்பு. ஹல்லேலூயா. என்னை கண்ட தேவ அன்பு. எல்லாம் லவ் பிரேக் எடுக்க பார்க்கலாம். there is no tea break, only love break. எல்லாம் லவ் பிரேக் எடுக்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அப்படி. எங்க அப்பா எம்ல ரொம்ப அன்பா இருக்காங்க. சொல்லுங்களேன். இல்லை எல்லாருக்கும் கை வச்சு, டாடி எம்புட்டு அன்பு என் மேல, என்னையா இவ்வளவு நேசிக்கிறீங்க? சொல்லுங்க, என்னையா இவ்வளவு நேசிக்கிறீங்க? இல்ல சொல்லுங்களேன். இல்ல வாய் இல்லாதவங்க விட்டுறலாம், வாய் பேச முடியாதவங்க நான் பிரச்சனை பண்ணல. இயேசு நாமத்திலே வாய் எப்பத்தா என்று சொல்லுகிறேன். ஆனா அப்பத்தா கொஞ்சம் வாயை திறந்து லவ் பிரேக் எடுங்க. எவ்வளவு லவ் பா என் மேல. கொஞ்சம் மூச்சு எடுத்து, அப்பா என் மேல எவ்வளவு லவ் வச்சுக்கிறீங்க. யார் சொன்னாலும் தப்புப்பா, நீங்க என் மேல கோபமா இல்ல, என் மேல நீங்க கோபமா இல்ல. உங்க அப்பா அம்மாவே உண்டாக்கின கடவுள் உங்களை ரிஜெக்ட் பண்ணல. உங்களை எல்லாரும் அசிங்கப்படுத்தி சிறுமைப்படுத்தி பேசும் பொழுது தேவனும் உங்க பேரை பெருமைப்படுத்துவேன்றாரு. உங்க இமேஜை கெடுக்கணும், உங்களை பத்தி தப்பா பேசணும், உங்க பொண்ணு பேரை கெடுக்கணும், உங்க பையன் பேரை கெடுக்கணும், உங்க ஊழியத்தை கெடுக்கணும், உங்க வர்ஷிப்பை பத்தி கெடுக்கணும், தப்பா எழுதணும் அப்படின்னு பல பேர் எழும்பலாம். ஆனா அப்பா சொல்றாரு, எவன் உன் பேரை டேமேஜ் பண்ண நினைச்சாலும் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். பாசத்துக்காக ஏங்கி அலையிற ஆளா, பாசம் காமிச்சு மோசத்தை அனுபவிச்ச நபரா, உங்களை ஏமாத்தாத ஒரு அன்பு அகாப்பே, தூய பரிசுத்த தெய்வீக தேவனின் அன்பு. இன்னைக்கு நீங்க ஹார்ட்ல ஹீலிங் ஆகுறீங்க. ஏசாயா 61:1-2, லூக்கா 4:18. பரிசுத்த ஆவியானவர் முதலாவது உங்களுக்கு ஊற்றப்பட்டதின் நோக்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகம் பண்ணினதின் நோக்கம், இருதயத்திலே நொறுங்குண்டோரை குணமாக்க. இருதயத்திலே நறுங்குண்டோரை குணமாக்க. If you are broken in your heart, right now God is healing your broken pieces. அந்த உடைஞ்ச துண்டுகள் எல்லாம் இப்ப சரியாக்குறார். ஹல்லேலூயா. உங்களுடைய உள் ரணங்களை அன்பின் ஆவியானவர் சுகமாக்குகிறார். நான் தயவுசெய்து உங்கள்கிட்ட ஒன்று வேண்டுகோள் இடுறேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி, அன்பு கூர்ந்தீரே எத்தனை அதிகமாய் அப்படி மாத்துங்கன்றேன். முதல்ல அவரை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க, என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்க என்று பாடி பாருங்கள். ஆடிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையின் ஆட்டம் நின்று உங்கள் வாழ்க்கையில கொண்டாட்டம் உண்டாகும். அன்பு கூர்ந்தீரே எத்தனை அதிகமாய்
ஆராதிப்பேன். இன்னும் அதிகமாய் அன்பு கூர்ந்தீரே, எத்தனை அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் பாஸ்டர் ஜான் வெஸ்லி, ஏங்க என் ஒய்ஃப் நான்லாம் எல்லாரையும் பாராட்டுவாங்க. அழகா இருக்கீங்க சிஸ்டர் அப்படி ஒய்ஃப் சொல்லுவாங்க. நீங்க தலையில ஓங்கி அர்த்தம் கொட்டினீங்கன்னா உங்களுக்கு அதான் கிடைக்கும். If you give the clap to others, you will receive the clap from others. நீங்க அர்த்தம் கைத்தட்டு கொடுத்தா உங்களுக்கு கைத்தட்டு கிடைக்கும். எப்பா மாறு உங்களுக்கு அது ஏன்றா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கலாத்தியர் 6 அவ்வளவுதான். கலாத்தியர் 6:6 காவேரி 6 உங்களுக்குள்ள இது 6 ஒரு நாளும் மறக்காதீங்க. காவேரி படுக்கையில் இருக்கவங்க, நான் சொல்றது புரியுதா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை நான் அன்பை விதைக்கிறேன், அன்பை பெற்றுக்கொள்றேன். பணத்தை விதைக்கிறேன், பணம் வந்துகிட்டே இருக்குது. கார்களை விதைக்கிறேன், கார்கள் வந்துட்டே இருக்கு. சத்தியத்தை விதைக்கிறேன், சத்தியம் வெளிப்பட்டுட்டே இருக்கு. ஊழியர்களை செய்யறேன், கர்த்தர் ஊழியத்தை தந்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க எல்லாத்தையும் அப்படியே ஒழிச்சு வச்சு இந்த ஒரு டேலண்ட்டை ஒழிச்சு வச்சா பாருங்க ஒருத்தன், அவனை மாதிரி ஒழிச்சு வச்சுக்கிட்டே இருந்தா பற்கடிப்போன இடத்துக்கு தூரமாக்கிடுவாராம். அதனால நான் சொல்றேன், எல்லாரும் சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் மேல எவ்வளவு தேவன் அன்பா இருக்கிறார் என்பதை நான் அறிய ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற வெறுப்புணர்வு, எனக்குள்ள இருக்கிற கசப்புணர்வு வெளியே போகிறது. ஹல்லேலூயா. அடுத்து சொல்ற, திரும்பவும் சொல்றாரு, 1 யோவான் 4:8 சொன்னது போலவே யோவான் சொல்றார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். சொல்லுங்க, நான் அன்பில் நிலைத்திருந்தால் நான் தேவனில் நிலைத்திருக்கிறேன். நான் தேவனில் நிலைத்திருந்தால் அன்பில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிட்டா? அடுத்தது, தேவனும் எப்படிதான் நிலைத்திருக்கிறாராம்? பாஸ்டர் ஜான் சாமுவேல், எப்படி தேவனும் எதுல தான் நிலைத்திருக்கிறாராம்? அன்புல தான் நிலைத்திருக்கிறாராம். என்ன சொல்லுங்க, என் தேவனும் அன்பில் தான் நிலைத்திருக்கிறார். நானும் அவரை போல அன்பிலே நிலைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அன்பின் அறுவடை கொண்டாட்டத்துல நீங்கள் நிறைய அறுவடை செய்ய ஆரம்பிச்சீங்க. நல்ல ஃப்ளோ ஆகுது. ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார். கொஞ்சம் சட்டர் ஓபன் ஆகுது, கொஞ்சம் டேம்ல சட்டர் ஓபன் ஆகுது. இப்போ ஃப்ளார் மாதிரி அப்படியே வெடிச்சு வரப்போகுது. ஹல்லேலூயா. பூ மாதிரி அப்படியே வெடிச்சு தண்ணி வெளியே வரப்போகுது. அடுத்தது 1 கொரிந்தியர் 14:1, அன்பை நாடுங்கள். நீங்க இந்திய நாட்டை நாடுறீங்க, அமெரிக்கா போகணும்னு ஆசையா நிறைய பேர் இருக்காங்க, படிக்கிறதுக்காக இருக்கிறக்காக. ஆனா கர்த்தர் இங்க சொல்றாரு, நீ ஒன்றை நாடு, அன்பை நாடு. எல்லாம் சொல்லுங்க, அன்பை நாடுவேன். சொல்லுங்க, அன்பை நாடுவேன். அன்பை நாடுறீங்கன்னா தேவனை நாடுறீங்கன்னு அர்த்தம். தேவனை நாடுறீங்கன்னு அர்த்தம் அன்பை நாடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகத்துல E.W. கென்யான் என்கிற தேவ மனிதன் மூலமாக வார்த்தையின் வல்லமைய 1800 கடைசிகள்ல வெளிப்படுத்த ஆரம்பித்தார். கென்னத் ஹேகின் என்கிற மனிதனை தேவன் எழுப்பி விசுவாசம் என்கிற சத்தியத்தை உலகம் முழுவதும், அதான் சாம்பி, அதுதான் பாஸ்டர் ஹாரிஸ், அவங்க மூலம் வந்தது. எசேக்கியா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் கென்னத் ஹேகினுடைய ஊழியத்தின் மூலம் இம்பாக்ட் ஆனவங்க. விசுவாசம் என்கிற சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தி பல ஆண்டுகளுக்கு முன்பாக கென்னத் ஹேகின் என்ற அற்புத மனிதர் 87 வயசு வரைக்கும் நல்ல ஊழியம் செஞ்சு மரித்து போனார். அடுத்ததாக தேவன் ஜோசப் பிரின்ஸ், ஆண்ட்ரூ உமக் என்கிற தேவ மனிதர்களை எழுப்பி கிருபையின் சத்தியத்தை உலகம் முழுவதும் வெளிப்படுத்தினார். இதற்கு இடையில கென்னத் கோப்லண்ட் போன்ற சில மனிதர்களை, அப்போஸ்தலர்களை எழுப்பி செழிப்பு சபைக்கு தேவன் எவ்வளவு வைத்திருக்கிறார் என்பதை, பயங்கர வறுமையில் பயங்கரமான கடன் காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து காணிக்க போடுற கூட ஒண்ணும் இல்லாம பட்டனை பிச்சு போட்டவர் தான் கென்னத் கோப்லண்ட்.
அந்த மனிதனை தேவன் எழுப்பி 28 ஊழியக்காரனுக்கு ஃப்ளைட் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு தேவன் அவரை மாற்றினார். என்னை ஆண்டவர் 31 ஆண்டுகள் உருவாக்கி விசுவாசம், 1 கொரிந்தியர் 13:13, விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதுல அன்பு தான் பெருசு. நீ உன்னை போல சில ஊழியர்களை நான் எழுப்புவேன், அந்த அன்பின் அப்போஸ்தலனாக உலகம் முழுவதும் என் அன்பை நீ கொண்டு போகணும்னு சொன்னார். அதுக்கு சிம்பிளா என் லைஃப் இல்லை, என் வாழ்க்கை சாதாரணமா இல்லை. பாஸ்டர் ரஃபேல் இந்தியான்னு ஒரு சேனல் இருக்கு, அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என் சாட்சி, என் மனைவியின் சாட்சி நான் சொல்லியிருப்பேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்காக திருமண தவழ்மை நடத்த ஒரு பாஸ்டர்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். என் மேரேஜுக்கு முன்னாடி ராஜபாளையம் எனக்கு ஊரில் நான் பாஸ்டராக இருக்கிறேன். மேரேஜுக்காக சந்தோஷமாக அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரேன். இடையில பார்த்து ஒரு அசியூசா காட் பாஸ்டர், பிரதர் வாங்க பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் பேசிட்டு இருக்காரு. ஒரு தீர்க்கதரிசி குடும்பம் வராங்க, அது வரைக்கும் பேசுங்கன்னாரு. நானும் சந்தோஷமா அவர்கிட்ட பேசிட்டு தான் தீர்க்கதரிசி குடும்பம் வந்துட்டாங்க. அவங்க களியக்காவலிங்கிற மலையாளம் தீர்க்கதரிசி குடும்பமா வந்துட்டாங்க. வந்த உடனே பிரதர் நான் சொன்ன எதிர்பார்த்த தீர்க்கதரிசி வந்துட்டாங்க, நம்ம ஜோமனுமான என்ன அர்த்தம்னா வெளியே போன அர்த்தம். நீ சிரிக்க மாட்டீங்களா? ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவ்வளோதான், உங்க டைம் முடிஞ்சது, நீ போங்க கிளம்புங்கன்னு சொல்றதை டீசெண்டாக சொல்றோம். நீ புரிஞ்சுக்கோங்க, பாஸ்டர்ஸ் அப்படி சொல்லும் போது புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். எவ்வளோ நேரம் தான் ஒரு பாஸ்டர் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியும்? ஜெபம் பண்ணுவோமா? சரி 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 பாஸ்டர். நீங்க நிறைய பேர் ஞானி தான், நீ சிரிக்கிறதுலே தெரியுது. உடனே சரி பாஸ்டர்ன்ட்டேன். நம்ம கொஞ்சம் புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறேன். இவரை எலும்பி சரி பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இந்த தீர்க்கதரிசி அவர் ஆமேன் முடிக்கும் போது அவர் அந்த மலையாளம் கலந்த தமிழ்ல பிரதர் அப்போ நான் கண்ணாடி போட்டிருப்பேன். பிரதர் ஸ்பெக்ஸ் வச்ச பிரதர் என்னைய தான் சொல்கிறாங்க. ஸ்பெக்ஸ் வச்ச பிரதர் என் கூட என் ஃப்ரெண்டு ஹைட்டாக இருக்கார், என்னை விட நல்லா வெயிட் ஹைட்டாக இருக்கார். ஆனால் என்ன, நீங்கள் ஒரு தேவ மனிதன், நீங்கள் ஒரு ஊழியக்காரன் அப்படி தானே? ஆமாம். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஊழியத்தை விட்டு அல்ல, இயேசுவை விட்டு போறக்கே உங்களுக்கு சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையிலே கலப்பையிலே கை வைத்து விட்டு திரும்பி பார்க்காவிட்டால் ஒரு பெரிய மந்தை உங்கள் பின்பாக வருகிறதை எனக்கு தேவன் காண்பிக்கிறார். ஒரு பெரிய வயல்வெளி பயங்கர பெருசா இருக்கு, அறுவடையை தேவன் தருவார். நான் சும்மா இந்த பேரை வைக்கல. 19 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காத ஒரு தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்கதரிசிக்காய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அமெரிக்காவில் பொண்ணு வரும், பெரிய பாஸ்டருடைய பொண்ணு வரும் சொன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஊழியத்துட்டு இல்லைங்க சார், இயேசுவை விட்டு போறக்கு சோதனை வரும்னு சொன்னாங்க. அதனால தீர்க்கதரிசனம் மறந்துட்டேன். நல்ல தீர்க்கதரிசனம் இல்லைல்ல, இது இருக்கு இந்த தீர்க்கதரிசனம். ஏற்கனவே வாழ்க்கையில் போதும்னு துன்பத்தை அனுபவிச்சாச்சு. இந்த அம்மா வேற இப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுது. அதனால 500 ரூபா கூட காணிக்க கொடுக்கல. எவ்வளோ மோசமான ஆள் பாருங்க. நொந்துட்டேன். ஏன்னா கையில் என்ன இருக்கு பிரதர் பாஸ்டர்? என் கையில் என்ன இருக்கு? அப்ளிகேஷன் ஃபார்ம் பொண்ணுக்காக. இந்த அம்மா என்ன தீர்க்க சொல்லிட்டு இருக்காங்க? எனக்கு அது புரியலை. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் அந்த அம்மா எனக்கு ஒன்று அந்த வயசில் என்ன ஒரு 27 வயசு 28 வயசு ஒன்றும் அவ்வளோ விவரம் இல்லை. அப்போல்லாம் யூடியூபும் கிடையாது, சி டியூபும் கிடையாது, மை டியூபும் கிடையாது. ஒரு நல்ல ஐடியா இருக்குல்ல, மை டியூப்னு ஒன்று ஆரம்பிக்கலாம். யூடியூப், மை டியூப், இஸ் டியூப், ஹர் டியூப் ஒன்றும் கிடையாது. அதனால் நான் மறந்துட்டேன். அந்த அம்மா சொன்ன தீர்க்கதரிசனம் ஒரு 10 மாதம் கழித்து கல்யாணம் ஆச்சு. என்னுடைய திருமணமான அன்னைக்கு இரவுல தான் என் மனைவி என்னுடைய காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதிர்ச்சி ஆயிட்டேன். வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் நான் கழிக்கிறதும் உயிரோடு இருக்கிறதும். ஊழியம்லாம் இல்லை சார், ஊழியம் டைவர்ஸ் ஒன்று பண்ணா எல்லாம் ஃப்ரீ ஆயிடலாம். ஆனால் அந்த லவ், இந்த ஹார்வெஸ்ட் ஆஃப் லவ், ஒன்னே ஒரு சத்தம் கேட்கும், ரஃபேல் உன் மனைவிக்கு வந்த பிரச்சனை உனக்கு வந்து உன் மனைவி உன்னை விட்டுட்டு போனா நீ எப்படி நினைப்ப? தன்னை போல் பிறரை நேசி. நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த லெவலுக்கெல்லாம் நான் ஆவியில் வளர வேண்டாம், அதுக்கெல்லாம் டிஜேஸோ வேற யாரோ அவங்க பார்த்துக்கிட்டோம். அப்போல்லாம் ஐயா இருந்தார், எனக்கெல்லாம் இந்த ஊழியம் சரி வராது. இல்லைப்பா, இல்லை நீ அன்பினா போசல. ஒவ்வொரு நொடியும் அந்த அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டு 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 கிறிஸ்து சபையை நேசிப்பது போல என் மனைவியை நான் நேசிக்க பயிற்சி எடுத்தேன். ஹல்லேலூயா, ஆமென். உங்க மனைவியை நீங்க நேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். சிஸ்டர், உங்க ஒய்ஃப் தானே?
உங்க ஒய்ஃப் தானே. உங்க லைஃப்ல இருக்கிற உங்க ஒய்ஃபை நீங்க நேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், கிரைஸ்ட் சர்ச்சை நேசிப்பது போல நான் உன்னை நேசிக்கிறேன். அவ்வளவுதான். அப்படி நேசிச்சீங்கன்னா சண்டே இல்லை பிரதர். சண்டேவும் சண்டை இல்லை, மண்டேவும் சண்டை இல்லை, ஜாலிங்க. ஏன்னா நமக்கு தான் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம போயிருமே. நீ என்னன்னாலும் பேசுமா, உனக்கு வாய் உங்களுக்கு சொல்லல சிஸ்டர், விட்டுரு. எல்லாரும் சொல்றேன், பெண்களுக்கு வாய் கொஞ்சம் அதிகம், ஆண்களுக்கு கை நீளும். பெண்களுக்கு வாய் நீளும், ஆண்களுக்கு கை நீளும். இந்த ரெண்டும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். உள்ள போறதை குறிச்சு கவனமா இருந்தீங்கன்னா உங்க உடம்பு நல்லா இருக்கும். வெளியே வர்ற வார்த்தையை குறிச்சு கவனமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏங்க இது எல்லாம் கோட், ARR கோட்ஸ், என்னுடைய கோட்ஸ். சரியா? சும்மா இல்லை, விளையாட்டுக்கு இல்லை. நம்ம ஆண்களுக்கு பாருங்க, ஒய்ஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகினா கை இருக்கு பாருங்க, வரன்னு வந்துடும். இப்படி பொத்திக்க, ஏமா தயவுசே போயிருமா, நான் தயவுசே போயிருமா, அவர் ரகுவரன் மாதிரி சீன் போட ஆரம்பிச்சுடுவார். போயிருமா இவன் போயிருமா, அது விடாது பாருங்க. அப்படிலாம் இல்லைங்க. 1987 மே 2ஆம் தேதி மதியானம் 2:30 மணிக்கு என்னங்க சொன்னீங்க? ஏய் ஹிஸ்டரி எப்படா? ஏமா நீ ஹிஸ்டரி குரூப் எடுத்தியா? இல்ல இன்ஜினியரிங். இன்ஜினியர் படிச்ச நீ 1987ல. அதை விட்ட பிறகு 1992ல உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்க, ஓ மை காட், எங்க அம்மா இறந்து 10 வருஷம் ஆச்சு. உங்க அம்மா இறந்து 10 வருஷம் ஆச்சு, நான் உயிரோட இருக்கேன். இந்த அம்மாவுக்கு வாய் பெருசு, இந்த ஐயாவுக்கு கை பெருசா. இந்த மாதிரி அடிச்சிருவேன். அவங்க சொல்லுவாங்க, நீ என்னன்னாலும் அடி, நான் உடனே பேசாம விட மாட்டேன். நான் சொல்றேன், சகோதரிகளே, உங்களை சேம் பண்றதுக்காக சொல்லலை. என் வாய்க்கு காவல் வையும் நீங்க ஜெபம் பண்ணிட்டு, இந்த சகோதரருக்கு கைக்கு காவல் வையும் நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்க திருமணம் நறுமணமா இருக்கும். உங்க திருமணம் நறுமணமா இருக்கும். உங்கள் இரு மனமும் திருமணத்தில் இணைந்து வாழ்க்கை நறுமணமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படியே பாத்தீங்கன்னா எனக்கு டார்ச்சர் வந்துகிட்டே இருக்கும். டார்ச்சர்னா தாங்க முடியாத டார்ச்சர், கேட்காத டார்ச்சர், பார்க்காத டார்ச்சர். வாழ்க்கையில ஜீசஸ் டார்ச் லைட்டா வைப்பேன்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் 8 மாசம் கழிச்சு ஆவியிலே ஆராய்ந்தேன். என்னடா 7 நாள் ஃபாஸ்டிங், 10 நாள் ஃபாஸ்டிங், எத்தனையோ ஊழிய கேட்டு போறேன். அப்பதான் ஆவியா நான் ரஃபேல், உனக்கு பிடிக்காத ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னது. ஆமா, கலியக்காவில தீர்க்கதரிசி ஒன்று தீர்க்கதரிசனம் சொன்னாங்களா? ஆமா. இயேசுவை விட்டு போகிறதுக்கு உனக்கு சோதனை வரும்னு சொன்னாங்களா? ஊழியத்தை விட்டு போகிறதுக்கு, இயேசுவை விட்டு அந்த அம்மா தாண்டா உண்மையான தீர்க்கதரிசி. அதுதான் உண்மை. நீ கொஞ்சம் விசுவாசம் உங்க எல்லாத்தையும் இருக்குது, பொறுமை இருக்குதா? பைபிள போட்டிருக்கு, விசுவாசத்தோட கூடிய பொறுமை. எல்லாம் சொல்லுங்க, உபத்திரவம் பொறுமையை கொடுக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் மட்டும் காணாது. ஹலோ பிரதர், பின்னாடி பாருங்க, விசுவாசம் மட்டும் காணாது, விசுவாசத்தோடு கூடிய பொறுமை. பொறுமை. ஆமென். ஸோ நான் பொறுமையாவே இருந்தேன்னு சொல்ல முடியாது, பொறுமை சில நேரம் இழந்தேன். ஆனா இந்த ஆவியானவருடைய மூலம் எனக்கு ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்பு, என் மனைவியை நேசிச்சு 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 அந்த தேவனுடைய அன்பு எனக்குள்ள அதிகமா வெளிப்பட ஆரம்பிச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நல்ல ஒரு லெவலுக்கு அவங்க விடுதலை ஆகி ஒரு அளவுக்கு நார்மல் லைஃப் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. கிஃப்ட் செய்யாததை ஃப்ரூட் செஞ்சது. எத்தனையோ கிஃப்ட் பெற்ற ஊழியக்காரர்கள் என் ஒய்ஃப் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, விடுதலை ஆகல. அவங்க சொன்னாங்க, ஏங்க என் மூலம் டார்ச்சர் அனுபவிக்கிறது நீங்க தான். எத்தனை ஊழியக்காரர் என் தலையில் ஆட்டினாலும் என்ன நடக்க போகுது? நீங்க என்கிட்ட அன்பை காமிச்சு தான், நீங்க எனக்காக ஜெபிச்சு தான் இதுல ஜெயிச்சு வர முடியும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, சில விடுதலைகளுக்கு தேவன் கிஃப்டை பயன்படுத்துவார், வரங்களை பயன்படுத்துவார். ஆனா பல காரியங்களுக்கு விடுதலை ஆவதற்கு தேவன் ஆவியின் கனியை பயன்படுத்துவார். ஏங்க உங்க பொண்ணு பார்க்கும்போது உங்க பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ வச்சு ஒரு பொண்ணையும் ஒரு மாப்பிள்ளையும் தெரிந்து கொண்டீங்கன்னா போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும். ஆனா 2வது நாள் வாழ்க்கையில இருந்து போட்டோ வேணா இப்படிலாம் எடுக்கலாம்,
சினிமா தோத்து போயிரும் போல அமுட்டு டூயட் எடுத்துட்டு இருக்கான். நீங்களும் வெக்கப்படாம கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. போட்டோ ஷூட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா உள்ள லவ் இருந்தாதான் உங்க ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பிதா இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறாரோ அவ்வளவு இயேசுவை பிதா நேசிக்கிறார். இயேசு ஆவியானவரை எவ்வளவு நேசிக்கிறாரோ அவ்வளவு ஆவியானவர் இயேசுவை நேசிக்கிறார். பிதாவும் இயேசுவும் ஆவியானவரும் உங்களை நேசிக்கிறாங்க. ஆமென். எவ்வளவு நேசிக்கிறாங்க தெரியுமா? பிதா ஜீசஸ் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரோ அவ்வளவு லவ் உங்க மேல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிதா தன் ஒரே மகன் இயேசு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்களோ அதுல ஒரு துளி குறையாமல் என் மேல வைத்திருக்கிறார். கரங்கள், நான் பைபிள் எல்லாம் போன் எல்லாம் வச்சுட்டு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. Thank you. ஆமென். 1 கொரிந்தியர் 13:2 நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ்ல யூ ஆர் நத்திங். எப்போ யூ ஆர் நத்திங்? தேவனுடைய அன்பு இருந்தா, இல்லனா யூ ஆர் நத்திங். அப்ப மாத்தி எடுங்க. உங்களுக்குள்ள தேவன் அன்பு இருந்தா யூ ஹேவ் எவ்ரிதிங். உங்களுக்கு இந்த வெளிப்பாடு புரியல நினைக்கிறேன். அந்த அம்மாக்கு ரொம்ப புரியுது. வெரி குட் சிஸ்டர், சந்தோஷமா இருக்கீங்களா? அதாவது உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா நீங்க ஒண்ணும் இல்லை. உங்ககிட்ட அன்பு இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. இப்போ சீக்ரெட் தெரியுதா? யார்கிட்ட ப்ராஸ்பரிட்டி இருக்குன்னு? யார்கிட்ட ப்ராஸ்பரிட்டி இருக்கும்? யார்கிட்ட செழிப்பு இருக்கும் தெரியுமா? யார்கிட்ட தேவ அன்பு இருக்குதோ அவன் இளிச்சவாய வெங்காயமும் கிடையாது, பச்சை மிளகாவும் கிடையாது, அவனுக்குள் எல்லாம் இருக்கும். சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீ சுதந்தரிப்பீங்க, சொந்தமாக்குவீங்க. என்ன நித்யானந்த பிரதர் சூப்பரான நபர் ஆண்டவர் முன்னாடி வச்சிருக்காரு. இல்ல அவங்கள சேம் பண்றதுக்காக நான் பேசல. ஐயோ அந்த கேவலமான ஆவி எனக்கு கிடையாது. அதெல்லாம் சின்ன வயசுல போயிடுச்சு. உங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு நித்திய ஆனந்தங்க. எல்லாருக்குள்ளே என் மேல தேவனுடைய அன்பு இருக்கனால எனக்கு எல்லாமே இருக்கு. If you have God's love, you have everything. Binoy. If you have God's love, you have everything. உங்களுக்குள்ள தேவ அன்பு இருந்தால் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்க பொண்ணா அந்த பாப்பா மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குதா? அவ சாப்பிடலன்னா உங்க மனசு துடிக்குமா துடிக்காதா? உங்களை விட அவளை நல்ல ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? உங்களை விட அவளை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? உங்களை மாதிரி அவ எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாதுன்னு நினைப்பீங்களா? பொல்லாத திட்டு நினைச்சாங்க. பைபிள் வசனம் போட்டு, பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஜான் சாமுவேல் லவ் சத்தியத்துல யார் இருக்காங்களோ அவங்கள மாதிரி ப்ராஸ்பரிட்டில வேற யாருமே இருக்க முடியாது. அதனால தான் டிஜிஎஸ் லெவலுக்கு யாருமே இன்னைக்கு வரைக்கும் ப்ராஸ்பெக்ட்ல இல்லை. 20,000 கோடிங்கிறாங்க. யாரு அன்பை பேசுறாங்களோ, யாரு அன்புல வாழ்றாங்களோ அவங்கள மாதிரி யாரும் செழிப்பா இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? என் ஃபைண்ட சொல்லி வச்சிருக்கேன். என்ன டாடி எனக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னா, அன்பை சேர்த்து டாடி அப்படின்னா இல்லை. நீ எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு போனாலும் ரஃபேல் பாஸ்டர் பையன் சொல்லு, உனக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஏன் நான் நிறைய பேருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், கொடுப்பாங்க. இருந்தாலும் டாடி எங்களுக்கு கொஞ்சம் வைங்க, நீ உனக்கு புரியாம பேசுற மோனே. ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு உங்களை கோமாளி ஏமாளின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா யாரு கோமாளி ஏமாளின்னு சொல்றது நாள் வாழ்ந்து விளங்க பண்ணும். பார்த்துருவோமே, சேலஞ்ச் பண்ணுங்களேன். நீங்க அன்பா இருக்கிறதுனால சில நாட்கள் நீங்க ஒரு கோமாளி, நீங்க ஒரு ஏமாளி. ஆனா நாளானது உங்களை விளங்க பண்ணும்.
கர்த்தர் மெய்யாகவே உங்களோடு இருக்கிறார் என்பது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தீர்க்கதரிசன வரம் இருந்தாலும், சகல ரகசியங்களை அறிந்திருந்தாலும், சகல அறிவை பெற்றிருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்போ வரம் வேண்டாமா? விசுவாசம் வேண்டாமா? அன்போடு கூடிய வரம், அன்போடு கூடிய தீர்க்கதரிசனம், அன்போடு கூடிய ரகசியம், அன்போடு கூடிய அறிவு, அன்போடு கூடிய விசுவாசம் உங்களுக்குள்ள தேவன் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 13:4-8. 1 கொரிந்தியர் 13:4-8. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள தேவ அன்பு நீடிய சாந்தத்துக்குள்ளே நடத்தும். நீங்க சொல்றீங்க தெரியுமா, எனக்கு பொறுமையே இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்களா? தேவ அன்புல அப்படியே நாடுங்க, தேவ அன்பை நாடுங்க, தேவ அன்பை நாடுங்க. உங்களுக்குள்ள ஒரு பொறுமை வரும், உங்களுக்குள்ள ஒரு பொறுமை வரும், உங்களுக்குள்ள ஒரு பொறுமை வரும். நீங்கள் தயவை மற்றவர்களுக்கு காண்பிப்பீர்கள். இந்த உலகத்துல எல்லாரும் கடினமா இருக்கும் போது நீங்க மட்டும் தயவை காண்பிப்பீங்க. இந்த உலகத்துல எல்லாரும் கொடுமையா நடக்கும் போது நீங்க மட்டும் தயவை காண்பிப்பீங்க. ஆமென். நீங்க சாதாரணமா இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு என்ன செய்யும் தெரியுமா? மனோஜ் பிரதருக்கு அந்த சால்வை போடுறதை பார்த்து சந்தோஷப்படும். அந்த அன்பு என்ன செய்யும் தெரியுமா? பாஸ்டர் ஜான் வெஸ்லிக்கு சால்வை போடும்போது கைத்தட்ட வைக்கும். அந்த அன்பு என்ன செய்யும் தெரியுமா? அவங்க பாஸ்டர் ஜான் சாமுவேலை பெருமையாக பேசும்போது பொறாமை வராது. ஏன் தெரியுமா? அந்த காட்ஸ் லவ். உங்கள் பிள்ளைய பற்றி பெருமையாக ஸ்கூலில் பேசும்போது உங்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர்ற மாதிரி, எல்லாரும் என் சகோதரர், எல்லாரும் என் சகோதரி, எல்லாம் என் தங்கச்சி, என் அம்மா, என் அக்கா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பாசம் வரும். இந்த தேவ அன்பு உங்களுக்கு வரும். இந்த உலகத்தில் எனக்கு நிறைய அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அம்மா இருக்காங்க. என்னை பெற்றது ஒரு தாய் தந்தை, ஆனால் கிறிஸ்துக்குள்ள நிறைய இருக்காங்க. அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய சொத்தா நான் நினைக்கிறேன். இவங்க ஒய்ஃப்லாம் தங்கச்சி அண்ணா 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 அண்ணன் உயிரோடும். எத்தனையோ பாஸ்டருடைய ஒய்ஃப் அண்ணா 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 அண்ணா. நான் சொல்றது கேளுங்க, நீங்க மண்ணா மண்ணா மண்ணாவா இருந்தீங்கன்னா மண்ணாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். ஆனால் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பசத்தை புசிக்கிறவர்கள் அவர்கள் இயேசுடைய ஜீவனிலே பங்கு அடைவார்கள். மண்ணா போன உங்க வாழ்க்கையை தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படி நீங்கள் தேவனுடைய அன்பை நாடுங்கள், தேவனுடைய அன்பை நாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனுடைய அன்பை நாடுவேன். சொல்லுங்க, நான் தேவனுடைய அன்பை நாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அன்பு தன்னை புகழாது. சொல்லுங்க, அன்பு தன்னை புகழாது. அன்பு பிறரை புகழும், தேவனை புகழும். இப்போ அன்பு இல்லாதனால தான் கணவன் மனைவிக்கு சண்டை வந்துக்கினே இருக்குது. ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், டீன்னு பார்த்தா இந்த நிறுத்துங்க, உங்கள் வீட்டு புகழெல்லாம் பாடாதீங்க, உங்கள் வீட்டை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு கணவன் மனைவி சண்டை போடுறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை, கணவன் மனைவி வீட்டு புகழை பாட வேண்டும், மனைவி கணவன் வீட்டை புகழ். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? உன் வீட்டை பற்றி தெரியாதா? உன் கூட அப்பாவை பற்றி தெரியாதா? மாமாவை பற்றி தெரியாதா? நோ. என்ன சொல்லுங்க, அன்பு தன்னை புகழாது, அது தேவனை புகழும், அது மற்றவர்களை புகழும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அன்பு இருமாப்பா இராது. எல்லாம் சொல்லுங்க, அன்பு அரகண்டா மாத்தாது, இருமாப்பா இராது. சொல்லுங்க, அன்பு இருமாப்பா இருக்காது. ஆமென். தேங்க்யூ லார்ட். அடுத்தது, இதுதாங்க என் வாழ்க்கையை அசைச்சது. அன்பு ஒரு காலம் ஒளியாது. லவ் ஹாஸ் இம்மார்டலிட்டி. அன்பு ஒரு காலம் ஒளியாது. என்ன சொல்லுங்க, அன்பு ஒரு காலமும் ஒளியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய அன்பு ஒரு காலமும் என்னை விட்டு ஒளியாது. அதனால எவன் உங்களை பார்த்து ஒளிந்து போன்னு சொன்னாலும், எவள் உங்களை பார்த்து ஒளிந்து போ சொன்னீங்க, ஒளிஞ்சு போக மாட்டீங்க, நீங்க ஒளிந்து கொள்ளவும் மாட்டீங்க.
ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு ஒளிந்து கொண்டார்கள். தேவனோ அவங்கள விட்டு ஒளியல. அவர் வழக்கம் போல வந்து வேர் ஆர் யூ ஆடம், ஆடம் வேர் ஆர் யூ, வழக்கம் போல வந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் மேல தேவன் வைத்திருக்கிற அன்பு ஒரு காலமும் ஒளியாது. அதனால நான் ஒரு காலமும் ஒளிய மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு இம்மார்டலிட்டி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அழியாமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அழியாத வித்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய அன்பு அழியாத வித்து, அது உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆவியின் மனிதனாகிய நீங்க சாக மாட்டீங்க, இந்த சரீரம் தான் சாகும். ஆவியின் மனிதன் சாகவே மாட்டீங்க. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலமும் மரிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஆவிக்குரிய மனிதன் மதிக்கவே மாட்டான், இந்த சரீர மனிதன் தான் மரிக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, அன்பு ஒரு காலம் ஒளியாது. கொஞ்சம் கைகளை உயர்த்தி, ஒளியாத அன்பை எனக்குள் தந்து என்னை ஒளிந்து போடாமல், நான் ஒளிந்து போகாமல் என்னை காப்பாற்றிய தூய அன்பை நான் தெய்வத்தை ஆராதிக்கிறேன். Thank you Lord, thank you Jesus, thank you for your love Daddy, thank you for your love Daddy, thank you for your love. உங்க அன்புக்காய் நன்றி அப்பா. நல்ல எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா சொல்லுங்க. அப்பா சும்மா கூப்பிடுங்களா. அப்பா, பிதாவே, தந்தையே, டாடி, உங்க அன்புக்காக நன்றி. பன்றி மாதிரி இருந்த நம்ம நன்றி சொல்ல வச்சு அழகு பார்க்கிறாரு. எத்தனை அன்பு. You can feel his love. அவருடைய அன்பை நீங்க ஃபீல் பண்ணலாம், அவருடைய அன்பை நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஹல்லேலூயா. Thank you Lord. அடுத்து பாருங்க, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும். எல்லாம் சொல்லுங்க, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும். அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும். அறிவானாலும் ஒளிந்து போகும். 1 கொரிந்தியர் 13:9. நம்முடைய அறிவு குறை உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய அறிவு, தேவனை பற்றி நம்முடைய அறிவு, சொல்லுங்க, தேவனை பற்றி நம்முடைய அறிவு குறை உள்ளது. நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நிறைவானது வரும் பொழுது, எல்லாம் சொல்லுங்க, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். எது நிறைவானது தெரியுமா? நான் நினைச்சிட்டு இருந்தேன் தேவ பிரசன்னம் நிறைவானது போல அப்படின்னு. ஆனா இங்கதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவனுடைய அன்பு தான் நிறைவானது. ஏன்னா வொர்ஷிப்ல இந்த வசனத்தை நிறைய பயன்படுத்துவாங்க. நிறைவானது வரும் பொழுது குறைவானது, அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது எல்லாம் மாறும். தப்பு கிடையாது, கரெக்ட் தான், சத்தியம். ஆனால் இங்க எழுதியிருக்கிற சத்தியம், அந்த வசனம் எங்க வருது அப்படின்னா, நிறைவானது தேவனுடைய அன்பு. ஐயா சொல்லுங்க, நிறைவானது தேவனுடைய அன்பு. சொல்லுங்க, நிறைவானது தேவனுடைய அன்பு. குறைவானது மற்ற காரியங்கள். எதெல்லாம்? தீர்க்கதரிசனம் சொல்றது, விசுவாசம் இருக்கிறது, நீங்க அந்நிய பாஷை பேசுறது, எல்லாம் குறைவானதான். அவரை பற்றி அறிந்து கொண்டிருக்கிற அறிவு எல்லாம் குறைவானது. ஆனா தேவனுடைய அன்பு என்கிற ஒரு நிறைவு வரும் பொழுது இந்த குறைவெல்லாம் ஒளிஞ்சு போய் நீங்க நிறைவா இருப்பீங்க. நீங்க நிறைவா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் நான் மனசார வாழ்த்துறேன். நீங்க ரொம்ப நிறைவா இருப்பீங்க. நான் ரொம்ப நிறைவா இருப்பேன். ஏன் தெரியுமா? என் குறைகளை நிறைவாக்கும் தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலம் எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. Thank you Father. ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உம்முடைய அன்பு நிறைவானதப்பா, உம்முடைய அன்பு நிறைவானதப்பா. என்னை யாரு பயமுறுத்தினாலும் உங்க அன்பு என்னை பயமுறுத்தாது. சொல்லுங்க, யார் பயமுறுத்தினாலும், சொல்லுங்க, யார் பயமுறுத்தினாலும் உம்முடைய அன்பு பயமுறுத்தாது. God bless you. சொல்லுங்க, யார் பயமுறுத்தினாலும் உங்க அன்பு என்னை பயமுறுத்தாது. நீங்க ஒளிஞ்சு போக மாட்டீங்க ப்ரோ. உங்க மினிஸ்ட்ரி ஒளிஞ்சு போகாது,
உங்க குடும்பம் ஒளியாது, உங்க பிள்ளை ஒளிய மாட்டான். இல்ல, பொய்ய நம்பாதீங்க, சத்தியத்தை நம்புங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க, நிறைஞ்சு இருக்க போறீங்க, சம்பூர்ணமா இருக்க போறீங்க, பரிபூர்ணமா இருக்க போறீங்க. ஏன் தெரியுமா? நிறைவானதை தேடி வந்திருக்கிறீங்க, நிறைவானதை தேடி வந்திருக்கிறீங்க, தேவனுடைய அன்பை தேடி வந்திருக்கிறீங்க. சகோதரியே, கவனமா ஜெபம் பண்ணுங்க. அவருடைய அன்பு தாங்கவே முடியாது. பாஸ்டர், பிரச்சனை தாங்க முடியாம வந்திருக்கேன். தம்பி, நான் பிரச்சனை தாங்க முடியாம வந்திருக்கேன். அண்ணா, நான் பிரச்சனை தாங்க முடியாம வந்திருக்கேன். நீங்க யாரா சொன்னீங்கன்னா நீங்க பிரச்சனை தாங்க முடியாதவங்களா நீங்க இந்த ஹாலை விட்டு வெளியே போக மாட்டீங்க. அவருடைய அன்பை தாங்க முடியாதவங்களா இந்த ஹாலை விட்டு வெளியே போவீங்க. அவருடைய அன்பை தாங்க முடியாதவங்களா இந்த ஹாலை விட்டு வெளியே போவீங்க. சிறகொடிந்த பறவையா வந்திருக்கீங்க சில பேரு. கர்த்தர் சொல்கிறார், இந்த கர்த்தருக்கு பிறகு நீ சிறகுகளை, செட்டைகளை அடித்து உயர பறப்பாய். You will fly in the high in the sky. நீங்கள் உயர பறப்பீர்கள். அப்பா சொல்றாங்க, என் அன்பு உன்னை உயர்த்தாமல் விடாது. நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கையிலே ஏந்தி இருக்கிறேன் மகனே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி அல்ல, தாய்க்கும் மேலாய் உங்களை தேற்றி தந்தைக்கும் மேலாய் உங்களை ஆற்றுகிற ஒரு தேவனுடைய அன்புக்குள் வந்திருக்கிறீங்க. ஒரு தாய் போல அல்ல, ஒரு தாய்க்கும் மேலாய், ஒரு தந்தைக்கும் மேலாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு உங்களை தொடுது. வாடிய பயிர் போல் வந்த உங்களை வான்மலையாய் மகிழ்விக்கிற ஆவியானவர். Hallelujah. Are you happy? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. ஏன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க தெரியுமா? ஒளியாத ஒரு லவ் உங்களுக்குள்ள இருக்கு. ஒளிச்சு கட்டிடுவேன்டா உன்னைய, உன் ஊழியத்தை ஒளிச்சிருவேன். இல்ல இல்ல, உன்னை சபிக்கிறவங்கள நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நித்யானந்த பிரதர் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, மகனே, நீ காண்கிறது அநித்தியம், காணாத நான் தான் உனக்கு நித்தியம், காணாத என் லவ் தான் உனக்கு நித்தியம், காணாத என் அபிஷேகம் தான் உனக்கு நித்தியம், காணாத என் கிருபை தான் உனக்கு நித்தியம், காணாத என் ஜீவன் தான் உனக்கு நித்தியம். மனித அன்பு மாறும், மாறாத தூய அன்பு, அந்த பாச அன்பு மாறாது.